அனைவருக்கும் வணக்கம். குருவே துணை. அன்பான ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இதற்கு முன் பேசிய அனைத்து ஜோதிட முத்துக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 13வது மாதாந்திர கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சகோதரிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நான் இன்று பேச உள்ள தலைப்பு ஜாதகம் சாதகமே. இது ஒரு வாக்கியம்தான், ஆனால் இது பல பேர்த்தோட வாழ்க்கையை மாத்திர சக்திக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால், ஒரு ஜாதகத்தை பார்த்து எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னென்னா, ஜாதகம் எப்பயுமே முடிவில்லை, அது ஒரு தொடக்கம். முதல்ல ஜாதகம்னா என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கும் பொழுது இந்த விண்வெளியில் இருந்த கிரக அமைப்பை பற்றி ஒரு ஃபோட்டோ காப்பி, அதுதான் ஜாதகம். எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபோட்டோ காப்பி தான் ஜாதகம். அதே சமயம் அந்த ஜாதகத்தை நம்ம முன்னோர்கள் எளிய முறையில் ராசி கட்டத்தில் உள்ளடக்கி இந்தந்த கிரகங்கள் இங்கெங்கே இருந்தால் இன்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி முன்னோர்கள் தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தினால் ஒவ்வொரு கிரகங்களோட இயல்பு, அந்த கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிற நோட்ஸ், அதாவது குறிப்புகள்லாம் வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம ஜாதக பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் ஜாதகம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை மேப் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அதனால் எப்பயுமே ஜாதகம் ஒரு முடிவல்ல, அது நமக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. பொதுவாக மக்கள் எப்படி ஜாதகத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஜாதகம் நல்லா இருக்கா, தோஷம் இருக்கா, திருமணம் நடக்குமா, சனி பிடிச்சிருக்கா, என்னமோ சளி பிடிச்சிருக்கான்னு கேட்குற மாதிரி சனி பிடிச்சிருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்டு வருவாங்க. அந்த கேள்விக்கு பின்னாடி பெரிய பயம் இருக்கும், ஆனால் நம்பிக்கை இருக்காது. அது ஏன் அப்படின்னு கேட்டால், நிறைய பக்கம் போய் ஜாதகம் பார்த்து எல்லாம் பயந்து போய் தான் வந்துட்டுருக்குறாங்க. அதனால் ஜோதிடம் என்பது பயம் காட்ட அல்ல, வாழ்க்கைக்கு தெளிவு தர அப்படிங்கிற வார்த்தையை நான் இங்கே சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். அதே போல் ஒரு மருத்துவர் ஒரு நோயை சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பயமுறுத்து இருக்குல்ல, அவர் அந்த நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் சொல்கிறாரு. அதுபோல் தான் ஒரு ஜோதிடர், ஒரு நல்ல ஜோதிடர் அவரோட பணி என்னென்னா, நம்ம தேடி வர்றவங்களுக்கு ஒரு நல்ல மனதைரியத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் மேலும் வெற்றி பெற வழிகாட்டுற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாதகத்தில் எல்லா ஜாதகமும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜாதகத்தில் நிறையா குற்றம், குறை, நிறை எல்லாமே இருக்கும். அப்போ குறையுள்ள ஜாதகம் தான் நம்மக்கிட்ட வரும். அப்போ அதை பார்த்து மறுபடியும் குறை இருக்குது உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா, அதுக்கு எதுக்கு நம்மக்கிட்ட வரணும், அவர் வேறு எங்கேயாச்சும் போய்க்கலாம்ல. அதனால் ஜாதகம் ஒரு குறையுள்ள ஜாதகம் அப்படின்னா அந்த குறையை போக்குறதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்த்து அவரை வழிகாட்டணும். அப்போ அதுதான் ஒரு நல்ல ஜோதிடருக்கு அழகு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் நல்ல ஜோதிடர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அடிப்படையான விஷயங்கள் அனைத்து கற்றறிந்து, அதே மாதிரி வர்றவங்களோட மனநிலை அறிந்து, பொருளாதார நிலை, அவங்களுடைய கஷ்டம் இதெல்லாமே உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு அதை பயிற்சி பண்ணுறதுக்கு வர்ற ஜாதகரை பயன்படுத்தக்கூடாது. வர்ற ஜாதகருக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறதுக்கு தான் நம்ம ஜோதிடரோட கடமையாக நம்ம எடுத்துக்கணும். அதே போல் ஜாதகம் சாதகமே அப்படிங்கிறது இங்கே டாபிக் ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறாங்க. அப்போ ஜாதகம் பார்த்து ஆரம்பிக்கிறனப்போ, இப்போ தசாபுத்தி, கோச்சாரம் இதெல்லாம் பார்த்து நம்ம இப்போ தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நல்லா இருந்ததுன்னா அவங்க நல்லா இருக்குது பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுவாக சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாதகம் பார்க்காம செய்கிறாங்க. செய்கிற 10 பேர்த்தில் ஒரு 4 பேர் 5 பேர் ஜெயிச்சிடுறாங்க. அவங்க ஜாதகமெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க தான். பொய்ன்னு சொல்கிற ஆளுங்க அப்படின்னு இல்லை, எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை, நான் நினச்சேன் செஞ்சேன் ஜெயிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. அதே சில பேர் இந்த மாதிரி நான் தொழில் எல்லாமே பார்த்து செஞ்சேன், ஆனால் தொழிலில் வெற்றி இல்லை அப்படிங்கிறதுக்கு என்னோடய கருத்து அப்படி என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் தொழில் அப்படிங்கிறது அந்த தொழிலுக்குரிய கிரகங்கள் 10ஆம் இடம், வேலை 6ஆம் இடம், இதில் எந்த இது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு, சொந்த தொழில் வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு சொந்த தொழில் செய்யணும். இல்லைன்னா சொந்த தொழில் செய்ய விருப்பம் இருக்குது அப்படின்னா அவங்க பேரில் செய்யாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பேரில், உறவினர்கள் பேரில் பார்த்து செஞ்சு அந்த தொழிலை ஜெயிக்க பார்க்கலாம். இந்த மாதிரி தான் மாற்றி யோசிக்கணும். மாற்றி யோசிக்காமல் நம்ம ஜாதகத்தை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுறனப்ப நமக்கு நிறையா பாதிப்பை தான் கொடுக்கும். அதுபோல் இப்போ ஜாதகம் அப்படிங்கிறது பொதுவாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நிறைய பேர் அது தண்டனை பட்டியல், அதாவது நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற லிஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படிலாம் இல்லை. ஜாதகங்கிறது நம்ம வாழ்க்கையில்
நம்ம வாழ்க்கையின் வரைபடம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ ஜாதகங்கிறது மேப் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மேப்பில் ஒரு நார்மலாக ஒரு மேப்பில் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம், வளைவு எல்லாமே இருக்கும். ஆனால் அதனால அந்த பயணத்தை நம்ம நிப்பாட்ட போகிறதில்ல. அதுபோல் தான் நம்ம ஜாதகத்தில் சிரமம் இருக்கும், தடை தாமதம் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஜெயிச்சு வர்றது தான் நம்ம வாழ்க்கை. இதுக்கு வந்து ஜாதகம் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஆனால் என்னென்னா நல்ல ஜோதிடர் அதுக்கு என்னான அர்த்தம் என்னென்னா ஜாதகத்தை பலன் சொல்லணும், அதே மாதிரி எளிமையாக சொல்லணும், அதுபோல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது அந்த ஜோதிடருக்கு வந்து வாடிக்கையாளர் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுபோக அவரை பார்க்க வர்றதுக்கு அப்பாயின்மெண்ட் நிறைய வாங்கிட்டு வெயிட் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு இது அடுத்ததுன்னா கெட்ட கிரகம் அப்படின்னு தவறான நம்பிக்கை இங்கே எல்லா பக்கமும் இருக்குது. அதில் என்ன சொல்லலாம்னா சனி கெட்ட கிரகம், ராகு கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கிரகமும் கெட்ட கிரகம் இல்லை, அதேமாரி ராகு கெட்டவன் இல்லை, கேது சாபம் இல்லை. உதாரணமாக சொல்ல போனோம்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற தீ வந்து சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது அது வந்து நமக்கு அறுசுவையான உணவு கிடைக்கிது. அதே சமயம் கவனம் இல்லாமல் இருந்தால் தீ விபத்து நடக்குது. அதே மாதிரி கத்தியும் அதே மாதிரி தான் நம்ம காய்கறி வெட்ட உபயோகப்படுத்துது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பயன்பட உபயோகப்படுத்துகிறோம். அதே சமயம் அது வந்து ஒரு முரடர்கள் கையில் கிடச்சிதுன்னா அவங்க வந்து கொலை, தாக்குதல் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து கத்தியை தப்பாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் கிரகங்கள் தன் வேலை கரெக்டாக செய்யும். ஆனால் என்னென்னா ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி செய்யும். அந்த ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம எந்த கிரகம் என்ன பண்ணிகிட்ருக்கு, என்ன பாக்கியம் பெற்றிருக்கு, நம்ம ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள் இதெல்லாம் செய்கிறனப்போ அந்த கிரகங்கள் பாதிப்பு நமக்கு எதுவும் பெருசாக பண்ணாது. அப்புறம் ஜாதகம் எப்போ நமக்கு சாதகமாக மாறுது அப்படின்னு கேட்கும் பொழுது சரியான கால நிலையை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தசா புத்தி அந்தரம் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்து தான் நம்ம ஒர்க்கை பார்க்கணும், நம்ம வேலையை செய்யணும். நேரம் தெரிந்தவன் தோல்வியடைய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜாதகம் 50% முயற்சியும் மனித முயற்சி 50%, இது ரெண்டும் சேர்ந்தால் தான் 100% வெற்றி நமக்கு கிடைக்கும். ஜாதகம் சொல்லும், நடத்து வைக்கிறது நாம தான். அதே மாதிரி ஜாதகத்தில் பரிகாரத்தின் உண்மையான அர்த்தம் என்னென்னா பரிகாரம் அப்படிங்கிறது மன மாற்றம், அதுபோக நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் மாற்றம், ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லலாம். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஜாதகம் கை கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு சின்ன என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஜோதிடர்களுக்கு முக்கியமான ஒரு கருத்து அப்படிங்கிறது ஒரு சின்னதாக சொல்கிறேன். ஒரு ஜோதிடர் வந்து பயத்தை விதைத்தால் ஜாதகர் வாழ்க்கை உடைந்துவிடும். அதனால் நல்ல ஜோதிடர் மறுபடியும் சொல்கிறேன், மற்றவங்கள கோச்சிக்காதீங்க. நல்ல ஜோதிடர் நம்பிக்கை விதைப்பார், தெளிவு கொடுப்பார். அதேமாரி ஒரு ஜோதிடரின் பணி பிரச்சனையை சொல்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான தீர்வு, அதுக்கு உண்டான கால அகவாசம் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சொல்லும் பொழுது வர்ற ஜாதகரின் மனநிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உறுதியாக இருக்கும். மனத்தெளிவோடு நம்மளை விட்டு, அதாவது நம்மளை பார்த்துட்டு போகும்பொழுது மனத்தெளிவோடு போவார். இப்போ பரிகாரம் அப்படிங்கிறப்ப என்னென்னா நம்ம பரிகாரம் பண்ணும்பொழுது ஒரு நம்பிக்கையாக போகணும். நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். இப்போ ஒரு ஊரில் வந்து ரொம்ப நாளாக மழை இல்லை. அப்போ வந்து அந்த ஊருக்கு முனிவர் வராரு. அப்போ வந்து இந்த மாதிரி யாகம் பண்ணுங்க, அந்த யாகம் மூலிமா மழை வரும் அப்படின்னப்ப ஊரே திரண்டு போய் இந்த கோயில் முன்னாடி யாகம் பண்ணுறாங்க. எல்லாம் போயிருக்காங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் அவங்க வீட்டு பரனில் இருந்த கொடையை எடுத்துகிட்டு போகிறாப்புல. எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா கொடை அப்படின்னோட மழை வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, மழை வரும்னு சொன்னோம்னா அந்த மழை வந்துச்சுன்னா அந்த மழையில் நனையாமல் இருக்கிறக்காக நான் கொடை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்ப அங்கே போய் எல்லாம் பூஜையில் கலந்துக்கிறாங்க. இந்த பையன் மட்டும் கொடையை கொண்டு போகிறான். இந்த யாகமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ மழை வந்துடுது. அப்போ வந்து அந்த சாமியார் குரு சொல்கிறாரு, இப்போ இந்த யாகம் வளர்த்துனதுனால மழை வந்தது அப்படிங்கிறதோட இந்த பையனோட நம்பிக்கை தான் நமக்கு மழையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கருத்து. இதில் நம்பிக்கை அப்படிங்கிறது, அதாவது நம்ம பரிகாரங்கிறது நம்ம நம்பிக்கை, ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை வரணும். அதுபோக பரிகாரம் வந்து நம்ம வந்து ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி தான் எடுத்துக்கணும். நம்ம வந்து இப்போ காசு இருக்குது, நான் பரிகாரம் பண்ணிவிட்டேன், எனக்கு எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு ஒரு ஈகோ வச்சுக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது. நம்ம கடவுளிடம் கேட்கும் பாவ மன்னிப்பே பரிகாரம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இதில் பரிகாரம் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய செயல்பாடு, அதாவது நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த சில குற்றங்கள் தவறுகள் இதெல்லாம் வந்து இதில் ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி தான் பரிகாரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கிரகங்கள் நம்மளை வந்து எப்பயுமே தொந்தரவு பண்ணி தள்ளுறதில்ல. நம்மளை வந்து வாழ்க்கையில் எப்படி நம்ம ஜெயிக்கிறதுக்கு
நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு தயார்படுத்துது. அதே மாதிரி ஜோதிடம் வந்து பயத்துக்கான கலை அல்ல, தெளிவுக்கான அறிவியல். அதே மாதிரி எப்பயுமே ஜாதகத்தில் வந்து பிரச்சனை இருக்கிறதில்ல, அந்த புரிஞ்சுக்கிறதுல நமக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இறுதியாக சொல்ல வர்றது, ஜாதகம் சாதகமே, அதை புரிந்தவங்களுக்கு வாழ்க்கை வசமாகும். இதுவே என்னுடைய சுற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. முடிச்சுட்டேன். 10 நிமிஷம் தான் இல்லை பேசுறதுக்கு டாபிக் இதில் இல்லை. ஃபோன் நம்பர், என்னுடைய ஜாதகம் பார்ப்பதற்கு வேறு ஆலோசனைகளுக்கு என்னுடைய பேர் வந்து எஸ் நாகராஜன், திருப்பூர். செல்ஃபோன் நம்பர் வந்து 97 89 69 89 49. நன்றி.